சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி வரப்போகிற மேட்ச் இருக்குல்ல, இதை பற்றியும் நேற்றுக்கு நடந்த மிக முக்கியமான மேட்ச் இருக்குது பாருங்கள், அதை பற்றியும் இதெல்லாம் தாண்டி இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளராக யார் வர வாய்ப்பு இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் நிறைய பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் சரித்திரம் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இவர் யாரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்எஸ்ஜி அணியோட கேப்டனான கேஎல் ராகுல் அவர்கள். இவர் அங்கங்கே நவர முடியாமல் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கார்ல, அந்த பாச பிடிக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, இதே எல்எஸ்ஜி டீமோட ஓனரான திரு சஞ்சீவ் கோயங்கா அவர்கள். சஞ்சீவ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட வீட்டுக்கே ராகுல் அவர்களை கூப்பிட்டு தடமுடலாக விருந்து வச்சுருக்காரு. இப்போ இந்த ஃபோட்டோ தான் சமூக வலைதளம் முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ, ஒரு டீமோட ஓனர் டீம் கேப்டனை கூட்டு விருந்து இருக்கிறது பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது கலேபரத்துக்கு முந்தைய விருந்தாக இருந்தால் இதை பற்றி யாரும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் கலேபரத்துக்கு பிந்தைய விருந்து. இந்த எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிரான மேட்ச்சில் எல்எஸ்ஜி தோத்தாங்க பாருங்கள். தோத்த கையோடு நம்ம கேஎல் ராகுலை அந்த கிரவுண்டில் வச்சு கோயங்கா அவர்கள் பயங்கரமாக பேசியிருந்தார். அவர் என்ன பேசினாருன்ற ஆர்கியூமெண்ட் வேர்ட்ஸ் இது வரைக்கும் வெளியே வரல. ஆனால் கமெண்டேட்டர்ஸ் கொண்டு இது சார்ந்து கமெண்ட் பண்ணாங்க. என்னங்க மேட்ச்சில் தோத்துட்டாங்க எல்எஸ்ஜி, ஓகே, அதுக்காக இப்படிலாமா பேசுவாங்க, அதுவும் கேஎல் ராகுல் நல்ல பிளேயரு, நல்ல கேப்டனு, ஏதோ ஒரு வாட்டி தவறிட்டார்னா அதுக்காக இப்படிலாம் பேசுவாங்களான்னு அப்படி எல்லாருமே கடிச்சாங்க. அந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா முழுக்கும் அனலை பரப்பவே தான் சஞ்சீவ் கோயங்கா யாருன்னு பல பேர் தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் எம்எஸ் தோனியை ஒரு முறை கேப்டன் பதவியிலேருந்து இவர் தான் தூக்குனார் விஷயம் வேணும் தெரிஞ்சதுக்கப்புறம் தோனி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்போ பண்ண மாதிரி இப்போ கேப்டன் ராகுலுக்கு எதனால் நீங்கள் பண்ண போகிறீங்களான்ட்டு பல பேரும் பேசி நிறைய பதிவுகள் நெகட்டிவாக இவருக்கு எதிராக வந்துச்சு. இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இவர் கேஎல் ராகுலை வீட்டுக்கே அழைச்சி சாப்பாடு போடுறான்னு தெரிலங்க. ஓகே வாப்பா, உன்னோட ஃபேன்ஸும் சரி, இன்னொரு பக்கம் இருக்க ஃபேன்ஸும் சரி, நம்மளை வச்சு செய்கிறாங்க, வந்துட்டு பஞ்சாயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கூப்பிட்டு விருந்து வச்சாரான்னு தெரியலங்க. ஆனால் செஞ்சது நல்ல விஷயம், ஆனால் செஞ்ச நேரம் இருக்குல்ல, அதுதான் இப்போ வேறு மாதிரி மாறி இருக்குது. ஓகே, இப்போ இந்த கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். நேற்றுக்கு நடந்த ஒரு மேட்ச், டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது எல்எஸ்ஜி தான். வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோன்ட்டாங்க. ஸோ டிசி பேட் பண்ணிச்சு. 20 ஓவர்ஸ் முடிவில் 4 விக்கெட்ஸ் இழந்து 208 ரன்ஸை டிசி குவிச்சுது. அந்த டீமில் அதிகபட்சமாக பொருள் 33 பந்துகளில் 58 ரன்ஸை குவிச்சாருங்க. நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு சூப்பர் நாக்கு 25 பந்துகளில் 57 ரன்ஸை நாட் அவுட்டு. ஷாய் ஹோப் 38 ரன்ஸை குவிச்சார். ஸோ 209 ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஜெயின்ஸ் களமிறங்குச்சு. ஆனால் அவங்களால பெருசாக சோபிக்க முடியல. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்ஸ் இழந்து 189 ரன்ஸை தான் குவிச்சாங்க. ஸோ டிசி 19 ரன்ஸ் வித்தியாசத்தில் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. எல்எஸ்ஜிக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த பொலிவு இருக்குல்ல அந்த டோர்னமெண்ட்டில், அது அப்படியே ஃபுல்லாக மங்கிடுச்சிங்க. வந்துட்டாங்க பேக்குன்னு அடுத்தடுத்த இடங்களை தாண்டி பின்னோக்கியே வந்துட்டாங்க எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சில் பார்க்குறப்ப கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு எல்எஸ்ஜியோட நிலைமை. ஏன்னா கடைசி வரைக்கும் சில வீரர்கள் போராடினாங்க, பெருசாக எதுவுமே கை கொடுக்கல. அதில் குறிப்பாக பூரான் இருக்கார்ல, சூப்பராக விளையாடினாருங்க. 27 பந்துகள் 61 ரன்ஸு. அர்ஷத் கான் 33 பந்துகள் 88 ரன்ஸ் நாட் அவுட்டு. பட் என்ன பிரயோஜனம், டிசி மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இதில் டிசியோட பவுலர் இஷாந்த் சர்மா இருக்கார்ல, அவளோட ஸ்பெல்லு வேறு லெவலில் இருந்துச்சு. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 34 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்கினார். ஸோ இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் வேறு யாரும் இல்லை, நம்ம இஷாந்த் சர்மா தான். 3 விக்கெட்ஸுக்காக ஆட்ட நாயகன் விருதான் கேட்டிங்கன்னா, அதுதான் மக்களை நீங்கள் யோசித்து பார்க்கணும். எடுத்த 3மே கீ விக்கெட்ஸு. கேஎல் ராகுலை காலி பண்ணது இஷாந்த் சர்மா தான். இந்த டிகாக் இருக்கார்ல, அவரை காலி பண்ணது இஷாந்த் சர்மா தான். தீபக் ஹூடாவை காலி பண்ணதும் இதே இஷாந்த் சர்மா தான். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா, இந்த 3 விக்கெட்ஸையும் 9 பந்துகளை எடுத்தார் நம்ம இஷாந்த். செம்மையா இருக்குல்ல அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. வேறு யாரதும் இல்லைங்க, நம்ம ரிஷப் பண்ணிருக்கார்ல,
அவரோட இன்ஸ்டா ஸ்டோரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டில் ஹோப்ஃபுல், அதாவது பிளே ஆஃபுக்கு போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாவில் போட்டிருக்கா. அப்படி ஆக்சுவலாக செம்மையாக அது மேட்ச் பண்ணியிருக்காங்களே. ரிஷப் பண்டோட ஷாட்டு, இந்த பேட்டு கையில் உருவிட்டு போகும் பாருங்க, அதுலேயே அப்படியே ஒன் லவ் அப்படின்ற எழுத்துக்கள் வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரியேஷன் ஓகே, ஆனால் சிஎஸ்கே கையில் தான் இருக்குது. யார் இதுக்கப்புறம் பிளே ஆஃபுக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணுற பெரிய பொறுப்பு சிஎஸ்கே கையில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஒரு காட்சியை எனக்கு பார்க்க முடிஞ்சது இங்கே மேட்ச்சில். இந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னால கொஞ்சம் தள்ளி போய் தான் நிறைய நட்சத்திரங்களை பார்த்துருப்போம், இந்த விளையாட்டு நட்சத்திரங்களை. ரிஷப் பண்ட் வேறு மாதிரி போல இருக்குது. ஃபேன்ஸ் இருக்க இடத்துக்கு தேடி போயிட்டு மனுஷன் மாறி மாறி எல்லாருக்கும் செல்ஃபி அந்த மேட்ச்சை தொட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி ரிஷப் பண்ட் இந்த மரண படுக்கையில் இருந்தார் பார்த்தீங்களா, உயிர் பிழைப்பாரா மாட்டாரான்ற ஒரு பெரிய க்ரூஷியல் டைமில். அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே பிரார்த்தனை பண்ணாங்க. கிரிக்கெட் பிடிக்கதோ இல்லையோ அது செகண்டரி, ஆனால் ஒரு பையன் நல்லா இருந்த பையன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த பிரார்த்தனை பலனாக தான் ரிஷப் பண்ட் திரும்ப நம்மளுக்கு கிடச்சிருந்தாரு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காரு. பெரிய விஷயம் இதெல்லாம். திறமையை ஒரு ஏலத்தொகை முடிவு பண்ணிடாது அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று இந்த எடிஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான். நேற்றுக்கு மேட்ச்சில் அச்சு பொழந்தாரு பாருங்க டிசியோட பேட்டர். இவரை ஏலத்தில் எடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு தான். கோடிகளில் எடுத்த பிளேயர்ஸு பெருசாக சோபிக்கலை. ஆனால் 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த ஸ்டப்ஸு என்ன அடி. இது வரைக்கும் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் 378 ரன்ஸு, 54 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 190, 3 முறை 50ஸுங்க, சாதாரண விஷயமே இல்லை இது. 24 ஃபோர்ஸு, 26 சிக்ஸர்ஸு. ஃபோர்ஸை விட சிக்ஸர்ஸ் அதிகமாக அடிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து தெளிவாக புரியுது, ஆக்ஷன் அப்படின்றது விருப்பப்பட்ட பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த ஆக்ஷன் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு திறமை இவ்வளோதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடவே முடியாது. ஒரு மேட்ச்சில் ஜெயிக்கிறதா இருந்தால் எதோ அல்டிமேட்டாக இருக்கும் அதில் மோட்டோ, இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். டிசி நேற்றுக்கு ஜெயிச்சாங்களே, ஸோ டிசிக்கு இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட பெண்டிங் கிடையாது. 14 போட்டிகளை விளையாடி முடிச்சிட்டாங்க. இருக்கிற 10 அணிகள்லேயே 14 போட்டிகளை முதல்ல விளையாடி முடித்த அணி டிசி தான். 7 போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க, 7 போட்டிகளை தோற்றுருக்காங்க. நெட் ரன் ரேட் -0.377. ஆக்சுவலாக ஒரு இடத்துல எப்படி நம்ம வரும், ஐபிஎல் பிளே ஆஃப் போகிற அணிகள்லாம் சார்ந்த வாய்ப்பு என்ஆர்ஆர் அடிப்படையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தாங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா அந்த மேட்ச்சில் நம்ம சீக்கிரமாக ஜெயிச்சிருக்கணும், இந்த மேட்ச்சை நம்ம சீக்கிரமாக விட்டுறக்கூடாதுன்னு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. டிசி இப்போ ஃபீல் பண்ண நினைக்கிற காரணம் மைனஸில் இருக்குது நெட் ரன் ரேட்டு. ஸோ 7 வின்னு 7 லாஸு, 14 பாயிண்ட்ஸுங்க. டிசி 5வது இடத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு இடம் மேலே இருந்தாங்கன்னா 14 போட்டிகள் எல்லா அணிகளும் ஆடி முடித்த பிற்பாடு பிளே ஆஃபுக்கு போயிருக்கோம். இதனால தான் ரிஷப் பண்ண போட்டிருந்தாரு, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா எந்த கை கொடுத்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கேகேஆர் 19 பாயிண்ட்ஸு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஆல்ரெடி பிளே ஆஃபுக்கு. 2வது அணியாக பிளே ஆஃபுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 பாயிண்ட்ஸு. 3வது இடத்துல சிஎஸ்கே 13 போட்டியில் விளையாடி இருக்கோம், இன்னும் ஒரு போட்டி மட்டும் தான் எஞ்சி இருக்குது, 14 பாயிண்ட்ஸுங்க. எஸ்ஆர்ஹெச் இன்னும் 2 மேட்ச் இருக்குது அவங்களுக்கு, 12 போட்டி தான் விளையாடி இருக்காங்க, 14 பாயிண்ட்ஸு. 14 பாயிண்ட்ஸில் மட்டும் 3 டீம்ஸ் இருக்குங்க, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், டிசி. அண்ட் இந்த ஆர்சிபி இருக்கு பாருங்க, எல்எஸ்ஜியில் ஓவர்டேக் பண்ணி மேலே வந்துருச்சு 6வது இடத்துல 12 பாயிண்ட்ஸு. தலைவனுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆர்சிபிக்கும். ஆர்சிபி மட்டும் பிளே ஆஃப்குள்ளே வந்துருச்சு, அதை விட ஒரு பெரிய அதிசயம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா 10வது இடத்துல இருந்த டீம் அது, காலி நினச்சிட்டு இருந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஆனால் பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க மேலே. எல்எஸ்ஜி பின்னாடி போயிருக்கு. ஸோ எல்எஸ்ஜி, ஜிடி, எம்ஐ, பஞ்சாப் இந்த 3 அணிகளும் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? இதில் இந்த கடைசி 3 அணிகள் கன்ஃபார்மாக வெளியே, எல்எஸ்ஜி கிட்டத்தட்ட வெளியே தான். ஸோ மேலே இருக்க இந்த 4 டீம்ஸ் இருக்குது பாருங்கள், சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், டிசி, ஆர்சிபி, இவங்களுக்கு இடையில தான் போட்டி. அந்த 2 டீம் இது பிளே ஆஃப்குள்ளே போகிறது. இங்கே ஒரு கிரியேஷன் தெரியுதுல உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம ஜியோ சினிமாவில் வெளியிட்டிருக்க போஸ்டர் தாங்க அது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிட்டு, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ கடைசி வெற்றி மூலமாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. பின்னாடி 2 பேர் தெரியுதுல்ல, ஒன்று ஆர்சிபி, இன்னொன்று சிஎஸ்கே. நம்ம எம்எஸ் தோனி அண்ட் விராட் கோலி 2 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் உள்ளே வர முடியும். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம் தான் போல இருக்குது. அடுத்தவங்க ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சாலும் கொஞ்சம் வெயிட்டாக வந்துடுவாங்க. ஸோ அந்த 2 பேரில் யார் உள்ளே வர போகிறாங்கன்றதான் இப்போ பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ஐபிஎல் எடிஷனில் ஃபைனல்ஸை விடுங்க, எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் மேட்சாக இருக்க போகிறது வர 18ஆம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான். ஏன்னா ஆர்சிபி இப்போ மரண ஃபார்மில் இருக்காங்க. முன்னாடி எந்த அளவுக்கு தோத்துட்டே இருந்தாங்களோ இப்போ அந்தளவுக்கு ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட டீம் நம்ம ஒலட்டைல் டீமான சிஎஸ்கே மேலே கீழே இருப்போம் பார்த்தீங்களா எப்போவுமே, ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கும், பிளே ஆஃபுக்கு போயிடுவோம். அப்பேற்பட்ட நம்ம சிஎஸ்கேவை வர 18ஆம் தேதி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த மேட்ச்சில் ஆர்சிபி 18 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், இல்லைனா 18.1 ஓவருக்குள்ளேயே மேட்சை முடிக்கணும். இது 2த்தில் ஒரு அதிசயம் நடக்கணும். அப்போ தான் நெட் ரன் ரேட் சிஎஸ்கே விட கொஞ்சம் மேலே போகும், இவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சிஎஸ்கேக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாலே போதும்,
புரியுதா சொல்கிறது? பட் ஆர்சிபிக்கு ஜெயிச்சா மட்டும் போதாது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். இந்த நேரத்தில் தோனிசம் இதை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? நம்ம அம்பத்தி ராயுடு இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் சிஎஸ்கேல சேர்ந்தப்போ பாதி பேர் வரைக்கும் டீமில் முழு ஃபிட்லாம் கிடையாதுங்க, முழுமையான உடல் தகுதி கிடையாது. அவ்வளோயா, கடந்த 4 வருஷமாக தோனியே ஃபிட்டு கிடையாது, அந்தளவுக்கு ஒரு முழு உடற்தகுதியாக விளையாடல. அவரோட கால் காயம் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஆனால் முக்கியமான ஆட்டங்களில் டீமை முன்னாடி இருந்து லீட் பண்ணி கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிறதுல பிரதான பங்கு தோனிக்கு தான் உண்டு. அதனால தாங்க அவர் தோனி அப்படின்றார் நம்ம அம்பத்தி ராயுடு. இதெல்லாம் கேட்குறப்ப ஒவ்வொரு தோனி வரியனுக்கும் முறுக்கேறும் நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஜான்வி கபூர் நடிகை, வேறு யாரும் இல்லைங்க, ஸ்ரீதேவி அவர்கள் இருக்காங்களே, மறைந்த நடிகை ஸ்ரீதேவி, அவங்களோட பொண்ணு தான். இவங்க ஒரு படம் இப்போ நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸை முன்னிட்டு அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக தெரியுது படம் ப்ரொமோஷனுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக உதவுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்க ஜான்வினா, தோனிக்கான எண் தான் 7. என்னோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி படம் இருக்குல்ல, இதில் தோனிக்கு நான் கொடுக்குற மரியாதையா என்னோட ஜெர்சியில் 7 அப்படின்ற எண்ணை நான் போடலைங்க. அந்த நம்பரை அவர்கிட்டேருந்து யாராலையும் பறிக்கவே முடியாது, அது அவருக்கு மட்டும் சொந்தமான எண் அப்படின்னு பயங்கரமாக சிலாகிச்சு பேசியிருக்காங்க. என்ன ப்ரோ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹினா மகேந்திர சிங் தோனியோட மனைவி சார்ந்ததுன்னா வாழ்க்கை வரலாறு படம் வருதா என்ன அப்படின்னு சில பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. அதை இப்போ தெளிவுபடுத்திடுறேன். ஆக்சுவலாக ஒரு கணவருக்கு ஆசைங்க கிரிக்கெட் வீரராக பெருசாக சோபிக்கணும்னு சொல்லிட்டு, அவரால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியல, தன்னோட அந்த ஆசையை மனைவி கிட்ட செலுத்துறாரு. மனைவி ஒரு டாக்டர் மாதிரி காட்டுறாங்க அந்த ட்ரெய்லரில். அந்த மனைவி ஒரு கட்டத்தில் மகளிர் கிரிக்கெட்டில் பெருசாக சோபிக்கிறாங்க, இந்தியன் டீமுக்கு விளையாடுற மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன் போல இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட படத்துக்கு தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்டேடியத்தில் மாஹி மாஹின்னு சாண்ட் வரும்போது அந்த ட்ரெய்லரில் கேட்குறப்ப மகேந்திர சிங் தோனியை நினைவுபடுத்தி தான் அவங்க இந்த டைட்டில் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஐபிஎல்லை பற்றியே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தபடியாக T20 வேர்ல்டு கப் இருக்குல்ல, இதை சார்ந்து நம்ம கங்குலி விஷயம் சொல்லியிருக்காருங்க. ரோஹித் சர்மாவோட இப்போதைய ஃபார்ம் இருக்குல்ல, இதை சில பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தான் தலைவன் சொல்லியிருக்கா. அப்படி என்னென்னா, வேர்ல்டு கப்புக்காக ரோஹித் தயாராக இருக்காருங்க. சில பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க, ஆனால் ரோஹித்தை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. அவர் இப்போ ரெடியாக இருக்கார். பெரிய பெரிய போட்டிகளில் எப்படி ஆடணுன்ற வித்தை ரோஹித் சர்மாவுக்கு நல்லாவே தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இருக்கார். அடுத்து நீங்கள் கேட்க போகிறது மேசிவான ஒரு அப்டேட்டுங்க. நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளர் யார் வரப்போகிறா? எத்தனையோ பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ வெளியாக இருக்க நம்பத்தகுந்த வட்டார தகவல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் முதல்ல ராகுல் டிராவிட் இருக்கார்ல, இப்போதைய ஹெட் கோச்சு, இவர் திரும்பவும் அப்ளை பண்ணலாம் அவர் விருப்பப்பட்டா. ஆனால் இப்போ அவர் தரப்புலேருந்து வர தகவல் என்னென்னா, தனிப்பட்ட சில காரணங்களை முன்னிறுத்தி ராகுல் டிராவிட் அவர்கள் நோ சொல்லியிருக்கிறதா தகவலுங்க. திரும்பலாம் பயிற்சியாளராக இல்லைன்ற மாதிரி அவர் பக்கம் சொல்கிறதா ஒரு தகவல். ஆனால் டீமில் இருக்க சீனியர் பிளேயர்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம், சார் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நம்ம டெஸ்ட்டு டீமுக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் பயிற்சியாளராக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அதுக்கும் ஒத்துப்பாரான்றது டிராவிட் அவர்கள் கையில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவதாக நம்ம லக்ஷ்மண் இருக்கார்ல, இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர், இவர் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு குறைவாக தான் இருக்கிறதாவும் இப்போ ஒரு பேச்சு அடிபடுதுங்க. மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர், ஒருத்தர் ரிக்கி பாண்டிங், இன்னொருத்தர் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். ஃப்ளமிங் வேறு யாரும் இல்லை, நம்ம சிஎஸ்கே இருக்குல்ல பயிற்சியாளர், அதோட பயிற்சியாளர். இந்த 2 பேர்கிட்டையும் பிசிசிஐ காய் நகர்த்துறதா இன்னொரு தகவல். இவங்க 2 பேரில் ஒருத்தர் ஹெட் கோச்சாக வரலாம்னு கூட பேச்சு அடிபட்டுருக்கு. ஸோ இந்த நியூ ஹெட் கோச் ரோலுக்கு 4 பேரோட பேர்கள் அடிபட்டுருக்குல்ல, அது இவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சில பேரோட பேர்களை வெளியே வரலாம். அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக இது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருவேளை நம்ம இந்தியன் டீமுக்கு ஹெட் கோச்சாக ஃப்ளமிங் வந்துட்டார் அப்படின்னா ஒரு மினி சிஎஸ்கேவா இந்தியன் டீம் மாற வாய்ப்பு இருக்கா? புரியல, நல்லா யோசிச்சு பாருங்கள், தெளிவாக புரியும். ஏன்னா இதுக்குள்ளே 1008 பாலிடிக்ஸ் இருக்குது. கரெக்டாக விஷயம் தெரிஞ்சவங்க பிடிச்சிருப்பீங்க என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த விஷயத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.